யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில், மறுபடியும் வாசிப்போமே, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற நல்ல சுகம், நல்ல ஆசீர்வாதங்கள், நல்ல அனுகூலங்கள் எல்லாமே பாருங்க, இன்னைக்கு நம்மளை ரட்சித்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஆத்துமாவுக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்க? உங்க ஆத்துமா ரட்சிக்கப்படலைன்னா இன்னைக்கு என்ன அல்லோல் படம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளோ அல்லோல் பட்டு கொண்டு வந்திருப்போம். அப்படி அல்லோல் படாமல் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் மீட்டு கொண்டதினால இன்னைக்கு எவ்வளோ ஆனந்தமாக, என்ன சமாதானமாக, ரொம்ப நிம்மதியாக. இங்கே வந்தால் ஒரு நிம்மதி இருக்கா? இங்கே வந்தாலும் அப்படி ஒரு மாதிரி இருக்கா? என்ன சிலர் ரொம்ப நிம்மதியாகிடுறாங்க. என்ன ஒரு நிம்மதியை கர்த்தர் கொடுத்து அவருக்குள்ள நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்க. இந்த தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ரட்சிப்பினால நமக்கு உண்டாகிற மிக மேன்மையான காரியம். அப்போ இதெல்லாவற்றையும் பாருங்க, நமக்கு நல்ல ஆரோக்கியம், ஜீவனை கர்த்தர் என்ன நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து வாழும்படி நமக்கு எல்லா அனுகூலத்தையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எல்லா நன்மைகளையும், ரட்சிப்பென்னும் நன்மைகளை, இதெல்லாவற்றையும் ஆண்டவர் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நமக்கு இதெல்லாம் அனுகூலமாக்கி தரார். என்ன நோக்கம்? ஆண்டவருடைய நோக்கம் அப்படின்னா, பிதாவானவரிடத்தில் இயேசுநாதர் ஜெபம் பண்ணும்போது சொல்லுகிறார், பிதாவே நீர் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினது போல. இப்போ இயேசுநாதர் சொல்றாரு, நான் எந்த நபருக்கு என் ரட்சிப்பை கொடுத்து அனுகூலமான ஒரு விதத்தில் வாழ்வை வாழும்படி ஆத்துமாவுக்குள்ள, நான் சொல்ற வார்த்தை நீங்க நல்லா சிந்தித்து பார்க்கணும், ஆத்துமாவுக்குள்ள இயேசு கொடுத்த ரட்சிப்பினால் உண்டாகிற சமாதானத்தை அனுபவிக்கிற கிறிஸ்தவ மக்களாக இருக்கிற நாம், ஆண்டவர் சொல்றாரு, அந்த ரட்சிப்பை பெற்ற உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு ஜெபம் ஆண்டவர் செய்கிறார். என்ன ஜெபம் செய்கிறார்னா, பிதாவே நீர் என்னை இந்த உலகத்தில் அனுப்பினது போல என்னுடைய ரட்சிப்பை கொடுத்திருக்கிற இவர்களை நான் என்ன செய்கிறேன்? உலகத்துக்குள்ள அனுப்புகிறேன்னு சொல்றார். கையை வாய்த்தி சொல்லுங்க, கர்த்தர் இந்த உலகத்துக்குள்ளே அவருடைய நாமத்தை பறைசாட்டுவதற்காக நம்மை அனுப்புகிறார். கையை வாய்த்தி சொல்லுங்க, வாயத்திறந்து நம்ம என்ன பண்றாரு? நாமெல்லாம் அனுப்பப்பட்டவர்கள். சொல்லுங்க, கையை வாய்த்தி சொல்லுங்க, நம்மெல்லாம் யாரு? நான் ஏதோ எப்படியோ வாழ்றேன். நம்ம அனுப்பப்பட்டவர்களா? எப்படி அவர் அனுப்பப்பட்டாரோ, ஒரு வேலைக்காக, ஒரு நோக்கத்துக்காக எப்படி இயேசுநாதரை தம்முடைய பிதா அனுப்பினாரோ, அதே போல இயேசுநாதர் இந்த உலகத்தில் உங்களை ஒரு காரியத்தை செய்வதற்காக இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களை அனுப்பி இருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என்ன இந்த உலகத்தில், என் குடும்பத்தில், இந்த சபையில், இந்த சமுதாயத்தில் ஆண்டவர் அவர் செய்ய விரும்புகிற வேலையை செய்வதற்காக என்னையும் என்ன பண்றாரு? அனுப்புறாரு. பாருங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நாம் அனுப்பப்பட்டவர்கள். எப்படி இயேசு அனுப்பப்பட்டாரோ அதுபோல நாமும் இந்த உலகத்தில் அனுப்பப்படுகிறவர்களாய் இருப்பதற்காக ஆண்டவர் ஏராளமான அனுகூலத்தை ஏற்படுத்துகிறார். இந்த கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட்டை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஏன்னா இந்த கற்பனைகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இது கற்பனையாக சொல்றாரு. இன்னொரு பிரதானமான கட்டளையை கொடுக்கிறாரு. கற்பனையும் கொடுக்கிறாரு, கட்டளையும் கொடுக்கிறாரு. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு? என்ன கொடுத்திருக்கிறாரு? கற்பனையும் கொடுத்திருக்கிறாரு, கட்டளையும் கொடுத்துரு. அந்த கற்பனை என்ன? உன் முழு இருதயத்தோட, உன் முழு ஆத்துமாவோட, உன் முழு பலத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. கட்டளையா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? கமாண்ட்மெண்டா, கிரேட்டஸ்ட் கமிஷனா ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளையா சொல்லியிருக்காரு தெரியுமா? உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், என அறிவிங்கள், அறிவித்து எல்லாரையும் என்ன வாக்கணுமா?
சீஷர்கள் ஆக்குங்கன்னு சொல்லியிருக்கிறார். இந்த கட்டளைய கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த கட்டளைய கர்த்தர் என் மேல வச்சிருக்கிறார். உலகம் முழுவதும் போய் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, உலகம் முழுவதும் போய் அவருடைய சுவிசேஷத்தை சொல்ற கட்டளை. இது ஆப்ஷன் இல்லை. நல்லா கவனிக்கணும். பிடிச்சா செய்யறேன், பிடிக்கலன்னா விட்டுறேன் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் ரட்சித்து என்னுடைய மகனாக மாற்றி உன்னை நான் வைத்திருக்கிறதுனால கர்த்தர் சொல்றாரு, இது கட்டளை. சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கட்டளையே என் சாசகம். சொல்லுங்க கையை உயர்த்தி. ஆண்டவர் கட்டளைட்டா அதுக்கு எதுவுமே எதிர்த்து நம்ம பேச முடியாது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த கட்டளையை நாம் நிறைவேற்ற என்ன செய்ய வேண்டும்? இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசுநாதர் பிதாவிடத்தில் ஜெபிக்கும் போது, பிதாவே நீர் எனக்கு கொடுத்த கட்டளையின்படி இந்த உலகத்துக்கு நீர் என அனுப்பினீர். ஆகவே இப்போ இந்த உலகத்தில் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஆண்டவரே உம்முடைய கட்டளை நிறைவேற உலகம் முழுவதும் போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி சீஷர்கள் ஆக்குங்கள் என்று சொல்லியிருக்கிற அந்த கட்டளையை நிறைவேற்ற கர்த்தர் என்னை அனுப்புகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் அந்த கட்டளையை நிறைவேற்ற யார் அனுப்புறாரு? நம்ம என்ன ஜெபம் பண்ணோம்? ஆண்டவர் அவரை அனுப்பும். ஆண்டவரே எங்க வீட்டில் ஒருத்தர் சும்மா இருக்கிறாரு, அவரை அனுப்புவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றாரு, வீட்டில் இருக்கிற எல்லாரையும், ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிற எத்தனை பேருக்கு இயேசு ஆண்டவரா இருக்கிறாரா? எத்தனை பேருக்கு இயேசு ஆண்டவரா இருக்கிறாரு? நல்ல கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசு என் ஆண்டவர். என்ன இயேசுவை ஆண்டவரா வச்சிருக்காதவங்க இங்க வந்திருப்பீங்களான்னு எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா யாருமே அப்படி பார்க்கறதில்ல. இயேசு யாருன்னு பார்க்கலான்னு அப்படி யாரும் புதுசாக வந்துக்கிறீங்களா? எல்லாம் பழைய விசுவாசிங்க தான். எல்லாம் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க. நம்ம எல்லாரும் கர்த்தரால ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால இப்போ நமக்கு ஒரு கட்டளையை ஆண்டவர் கொடுத்து, அந்த கட்டளை என்னன்னா, உலகம் எங்கும் போய் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லி சீஷராக்கணும். கையை சொல்லுங்க, உலகம் எங்கும் போய் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லி சீஷராக்கணும். கையை வைத்து நல்லா சொல்லுங்க, வாயை திறந்து. உலகம் எங்கும் போய் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லி என்ன வாக்கணுமா? இந்த வேலையை நம்ம செய்வோமா செய்ய மாட்டோம்னு ஆண்டவருக்கு தெரியும். அதை செய்து முடிக்கக்கூடிய ஆரோக்கியத்தையும் அனுகூலத்தையும் சமாதானத்தையும் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் தேவன் நம்ம கொடுப்பதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய கட்டளை. அது என்ன? உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷராக்கணும். கையை சொல்லுங்க, உலகம் எங்கும் போய். என்ன உலகம் எங்கும் போனா டிக்கெட் போட்டு எங்கேயா போயிடாதீங்க. உலகம் எங்கன்னா உங்க உலகம் எங்க இருக்கு? சுத்தி நீங்க இருக்கிற இடம், அதுதான் உங்க உலகம். உங்களை சுத்தி இருக்கிற வட்டாரம். வில்லிவாக்கத்தில் இருக்கீங்கன்னா வில்லிவாக்கத்தை சுத்தி இருக்கிற வட்டாரம். சென்னையில் இருக்கிறோம்னா சென்னையை சுத்தி இருக்கிற வட்டாரம். என்ன வெளியூர்ல வேலை செய்யறவங்க இன்னைக்கு வந்திருப்பீங்கன்னா நீங்க இருக்கிற ஊர் உங்க வட்டாரம். அதுதான் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் நீங்க என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவித்து பிரசங்கித்து சீஷர்களாக மாற்றணும். இந்த கட்டளையை கிறிஸ்தவ மக்கள் செய்ய வேண்டும் என்பது தேவன் நம்மேல நியமித்திருக்கிற ஒன்று. இதை ஒரு நாளும் நான் செய்யலாமா வேணாமான்னு யோசிக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் செய்யணும். ஏன்னா ஒரு நாள் நம்மளை கொண்டு போய் கர்த்தருக்கு முன்பாக நிறுத்துவார். எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மளை ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தும் போது, நான் உனக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றினியான்னு கேட்பாரு. நல்லா கவனிங்க. என்ன கேட்டார்னா நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் செய்யறேன் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் செய்கிறேன், ஒவ்வொரு நாளும் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை போதித்து ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்களை சீஷராக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு ஊழியக்காரன் மாத்திரம் இல்லை, கிறிஸ்தவ மக்களாக இருக்கிற நம்ம எல்லாரிடத்திலும் தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை நிறைவேறும் போது நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் அதிகமா ஆசீர்வதிக்கப்படும். கையை சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கிற கட்டளையை நிறைவேற்றும் போது இப்போ இருக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் இன்னும் அதிகமா ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நான் செயல்படும் போது தேவன் பெரிய மாறுதலை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். இயேசுநாதருக்கு இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இயேசுநாதர் எப்படி சொல்றாரு பாருங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. யோவான் 20:21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக.
பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. நல்ல நீங்கள் என்னை எப்படி பிதா அனுப்பினாரோ அதே போல உங்களுக்கும் கட்டளையை கொடுத்து நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்றத ஆண்டவர் ரொம்ப அற்புதமா சொல்றார். இந்த உலகத்துல அவருடைய காரியத்துக்காக அவருடைய கட்டளைய உலகம் எங்கும் போய் அவருடைய சுவிசேஷத்தை சொல்ற அந்த கட்டளையை நிறைவேற்றி சீஷராக்கக்கூடிய வேலையை செய்வதற்கான மிக ஆசீர்வாதமான ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் வச்சுக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கவனிச்சீங்கன்னா அங்க சொல்லி இருக்கிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி. எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவர் போட்டிருக்கிற திட்டத்துல நான் நடக்கணும். கையை வைத்து சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் போட்டிருக்கிற திட்டம், கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளை. என்ன கட்டளை? உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷர்கள் ஆக்கக்கூடிய அந்த வேலையை செய்ய, இந்த நற்கிரியை செய்ய ஆண்டவர் சொல்றாரு, அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கையவைத்தை சொல்லுங்க, அந்த திட்டத்துல நான் நடக்கணும். கையவைத்தை சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இந்த அற்புதமான திட்டத்துல நான் நடக்கணும், இதை நான் செய்யலனா, நல்லா கவனிங்க, இதை நான் செய்யலனா நான் ஒரு கனி கொடுக்கிற கிறிஸ்தவன் அல்ல. நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். இதை நீங்க செய்யாம நீங்க ஆண்டவர் சொன்ன கட்டளையை நிறைவேற்றக்கூடிய இந்த வேலையை செய்யலனா தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற கனி இல்லை. காலமா இருக்கலாம், சீசனா இருக்கலாம், அத்திமரம் பழம் கொடுக்கக்கூடிய சீசனா இருக்கலாம். ஆனா இயேசுநாதர் அருகே வந்து பார்க்கும்போது என்ன இருக்காது? கனி இருக்காது. கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னா அவர் எனக்கு போட்டிருக்கிற திட்டத்தில் நான் நடப்பேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் எனக்காக அவைகளில் நான் நடக்கும்படி. சொல்லுங்க வாயை திறந்து. கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னாகவே என்னை ரட்சித்து எனக்கு ஒரு கட்டளையை கொடுத்து அந்த கட்டளை நிறைவேற்றுவதற்காக இப்ப சொல்றார், நான் உன்னை என்ன பண்றேன்? இந்த உலகத்துல அனுப்புறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை இந்த உலகத்துல அனுப்புகிறார். எதுக்கு அனுப்புறாரு? அவருடைய கட்டளையை நிறைவேற்ற. அந்த கட்டளை என்ன? சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷராக்கணும். கையவாத்தி சொல்லுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷராக்கணும். எல்லா அந்த வார்த்தையை சொல்லுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷராக. நிறைய கிறிஸ்தவன் நினைச்சுக்கிறாங்க சுவிசேஷத்தை பிரசங்கிறது சுவிசேஷகருடைய வேலை, ஏன்னா சீஷராக்குறது பாஸ்டருடைய வேலை. அதனால இந்த ரெண்டு வேலையும் அவங்க பார்த்துக்கிறாங்க, நமக்கு ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு யார் நினைக்கிறா? அமைதியாக்குறீங்க பாருங்க நீங்க. சிலர்லாம் அப்படியே உம்முன்னு உருன்னு பார்த்துக்கிறீங்க. நீங்கள் என்ன உம்முன்னு உருன்னு பார்த்தாலும் நான் சொல்கிற சத்தியத்தை, கர்த்தர் சொல்கிற சத்தியத்தை சொல்லிட்டு தான் இருப்பேன். அதை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கண்டிப்பாக உங்களை கொண்டு செய்ய வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அதை செய்ய வைக்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? நான் வருவேன், ஆண்டவர் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை வாங்கி நல்லா சாப்பிட்டு ஏப்பம் விட்டுருவேன். அப்புறம் ஆண்டவர் வருகை வரும்போது நான் கரெக்டாக போய் பரலோகம் சேர்ந்துருவேன். சேருவீங்க, அங்கே போய் ஆண்டவர் உங்களை கணக்கு கேட்பாரு. அப்புறம் ஆண்டவர் உங்களை பார்த்து ஏப்பம் விடுற நிலை வந்துடும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்படி இல்லாமல் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளையில் நான் நடப்பேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளையில் நான் நடப்பேன். சொல்லுங்க, அந்த கட்டளையில் நடப்பதுக்கான எல்லா ஆயத்தத்தையும் உலக தோற்றத்துக்கு முன்னமே உங்களுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரா? எவ்வளவு அற்புதமா சொல்லுப்பேன். இந்த நற்கிரியைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீங்க செய்கிறதுக்காக அங்க ரொம்ப அருமையா சொல்ல, தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக இவைகளை ஆயத்தம் பண்ணி வச்சு. நல்ல கவனிங்க, அவர் இதெல்லாம் செய்யணும்னு உங்களுக்காக, உங்களை கொண்டு செய்யணும்னு அவர் ஏற்கனவே பிளான் போட்டு வச்சிருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு இந்த ஜெபத்துக்கு வராதவங்க கூட வந்திருப்பீங்க பாருங்க. இன்னைக்கு ஏன் வர வச்சாருன்னா இந்த கட்டளையை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான். இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, ஐயோ எனக்கு தெரியாத, ஆண்டவருக்கா இப்படி பண்ணணும்னு சொல்லலையே, நான் சர்ச்சைக்கு வந்து ஜோம் பண்ணா போதும், நாங்க கர்த்தரை வந்து ஆராதிச்சா போதும் நாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல
உனக்கு நான் ஒரு கட்டளையை கொடுத்துருக்கேன். அந்த கட்டளை என்ன? உலகம் முழுவதும் போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷராக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, பிரசங்கித்து. சுவிசேஷத்தை சொல்லி. பிரசங்கித்துனா நீங்க வேற மாதிரி நினைச்சுக்க, சுவிசேஷத்தை சொல்லணும். இயேசுவை சொல்லி இயேசுவுக்கு அநேகரை சீஷர்களாக மாற்றணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் தனக்கு சீஷரா நிறைய பேர் மாத்தினுக்கிறாங்க. தனக்கு சீஷரா மாத்துறவங்களாம் விழுந்து போயிடுவாங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் இயேசுவுக்கு சீஷனா இருப்போனா விழாதபடிக்கு அவர் காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வலுவாதபடி காக்கிற. கையை வைத்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வலுவாதபடிக்கு உங்களை காத்து நடத்துவார். கடைசி வரைக்கும் பத்திரமா கொண்டு போய் உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல, பரலோகம் என்னும் இடத்துல பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பாரு. சேர்க்கும் போது மிகுதியான கணக்கு உங்க பரலோகத்தில் இருக்கும்படி கர்த்தர் காரியங்களை அவர் வாய்க்க பண்ண. அது சொல்றாரு பாருங்க. எரேமியாவுக்கு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், நீ தாயின் கருவில் இருக்கும் போதே, உருவாவதற்கு முன்பாகவே. ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த வார்த்தைகள் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, தாயின் கருவில் உருவாவதுக்கு முன்பு. இங்க சொல்றாரு, அவைகள் நடக்கும்படி அவர் முன்பதாகவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார்னு சொல்றாரு. எரேமியாவை பார்த்து சொல்றாரு, 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்த பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்ன. நல்ல கவனிங்க, என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஒன்றும் சொல்லல, நீ வந்து வெளியே வந்து உலகத்துல வந்து நீ வளர்ந்து அதுக்கப்புறம் நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த திட்டத்தை உன் மேல வச்சிருக்கிறப்பா, அப்படி சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த திட்டத்தை நீ தாயின் கருவில் உருவாவதுக்கு முன்பாகவே நீ இதை செய்ய வேண்டும். இதற்காக உன்னை பரிசுத்தப்படுத்திருக்கிறேன், இதற்காக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், இதற்காக உன்னை நியமித்திருக்கிறேன் என்பதை ஆண்டவர் எரேமியாவுக்கு முன்னமே சொல்றாரு. இதெல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் எரேமியா ஒரு தீர்க்கதரிசியா மாறினா. ஜனங்களுக்காக கதறி தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் ஜனங்களுக்காக பரிந்து பேசினா. ஜனங்களுடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் கொண்டு போய் சொல்றான். தேவன் சொல்றதை கொண்டு வந்து ஜனங்களிடத்தில் சொல்றான். அவனுடைய ஜெபம், அவனுடைய கண்ணீர், அவனுடைய புலம்பல் என்னவா இருந்துச்சு கவனிச்சு பாருங்க. ஜனங்கள் சீர்கட்டு போகிறார்களே, சீர்கட்டு போகிற ஜனங்களை மனம் திரும்ப வைக்க என்னெல்லாம் செய்ய வேண்டும், கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாரு, இந்த வேலையை எரேமியா பாருங்க அவன் செய்தான். ஏன் செஞ்சானா? இதற்காகவே கர்த்தர் அவனை அழைத்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை இதற்காகவே அழைத்திருக்கிறார். நல்ல வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவர் என்ன இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காகவே என்னை அழைத்திருக்கிறார். நல்ல கையை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. தண்ணி குடிக்கிறோம் கேப்பிட மாட்டீங்க பார்த்தீங்களா நீங்க? விடாம நான் ஸ்டாப்பா உங்களுக்கு நாங்கள் நடத்தினாதான் நீங்க சொல்லுவீங்க போல. கையை உயர்த்தி சொல்லுங்க, இதற்காகவே கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், இதற்காகவே அழைத்து என்னை அனுப்புகிறார். சொல்லுங்க வாயை திறந்து, என்னை அழைத்து அனுப்புறார் ஆண்டவர். ரொம்ப முக்கியமானது பாருங்க. நான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறது ஆக்சிடென்டா வந்துட்டேன், தெரியாம எங்க அப்பா அம்மா என்னை பெற்று எடுத்துட்டாங்க. நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் தெரியாம இந்த குடும்பத்தில் போய் பிறந்திருக்கிறேன். ஆமாம், இவர் பெரிய ரஜபுத் ஃபேமிலி, இவர் எங்கன்னா பிறந்திருக்கணும், வேற எங்கன்னா பிறந்திருக்கணும் சொல்லுவாங்க சிலவங்க. தெரியாமல் இந்த குடும்பம். நான் சொல்கிறேன், தெரியாமலாம் இல்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்து தான் உங்களை இந்த இடத்துல வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்களை பிறக்க வச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு பாருங்க. தேவன் உங்களை இந்த உலகத்தில் வச்சிருப்பதுக்கு அவர் திட்டங்களை வச்சிருக்கிறார், நோக்கங்களை உண்டு. எந்த வேலையை கர்த்தர் நம்மளை கொண்டு செஞ்சாலும் ஏதோ ஆக்சிடென்டா ஆண்டவர் ஏதோ எதேச்சையா ஏதோ செய்கிறேன், ஏதோ சொன்னதுனால செய்கிறேன் அப்படின்னு கிடையாது. ஏதோ இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு அதனால சொன்னதுக்காக செஞ்சு தொலைகிறேன் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் சொல்ல, இல்லை இல்லை, இதற்காகவே நீ தாயின் கருவில் உருவாவதுக்கு முன்பாக உன்னை நான் அழைத்திருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவினுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்காகவே நம்மளெல்லாம் கர்த்தர் அழைத்திருக்கிறார். கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்காகவே எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். அழைத்தது மாத்திரம் இல்ல, அழைத்தவர் இப்போ எங்களை அனுப்புகிறீர். சொல்லுங்க வாயை திறந்து, அழைத்தவர் என்ன செய்கிறாரு? இப்போ ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரா? அனுப்புறாராம் பாருங்க. இப்போ தேவன் அழைத்து அனுப்பும் போது நடக்கிற ஆசீர்வாதமான காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புறேன் பாருங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் கவனிச்சீங்கன்னா உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அழைத்திருக்கிறார். சொல்லுங்க வாய் திறந்து, கர்த்தர் உங்களை.
நேற்று அந்த சீரியல் என்ன நடந்துச்சு தெரியுமா? அதை போய் எத்தனை இடத்துல போய் பேசுறீங்க? இன்னைக்கு ஏதாவது ஹாட் நியூஸ் போச்சுன்னா எல்லா வீட்லயும் என்ன நடக்கும்? எத்தனை ஹாட் நியூஸ் பேசியிருப்பீங்க தெரியாமல இருக்கும் எங்களுக்கு. என்ன வரத்துக்கு முன்னாடியே பேசிட்டு தான் என்ன ஆச்சு தெரியுமா, இப்படி ஆயிடுச்சாமே அப்படி ஆயிடுச்சாமே. கர்த்தர் சொல்றாரு இப்படி அப்படி ஆயிடுச்சுலாம் சொல்றதை விட்டுட்டு உனக்காக ஜீவனையை கொடுத்த இயேசுவை பலருக்கு சொல்லு. கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக ஜீவனை கொடுத்த, நமக்காக ஜீவனை கொடுத்த, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை சொல்லணும். இதை சொல்றதுக்காகவே என்ன அழைச்சிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இதை சொல்றதுக்காகவே என்னை அழைச்சவர் என்னை அனுப்புவார். சொல்லுங்க கையை உயர்த்தி, என்னை அழைத்தவர் என்னை அனுப்புவார். நல்லா சொல்லுங்க, the God who has called you, the God who will send you. ஆண்டவர் உங்களை அழைச்சிருப்பார்னா அதே தேவன் உங்களை அனுப்பவும் அவர் வல்லவராகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை அழைத்தவர் இந்த சுவிசேஷத்தை சொல்ல என்னை அனுப்புவார். எங்க போகணுமோ, எந்த வீட்டுக்குள்ள போகணுமோ, எந்த நபரை பார்க்கணுமோ, எந்த நபரிடத்துல சொல்லணுமோ அதை சொல்ல வைக்கக்கூடிய வேலையை இயேசுநாதர் என் மூலமா செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, என் மூலமா இயேசு அதை உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு சொல்லுங்க. உங்களை அதற்காக அழைச்சிருக்கிறார். உங்ககிட்ட வருவாங்க, உங்ககிட்ட சில கஷ்டங்களை சொல்லுவாங்க பாருங்க. சிலர் எதுக்கு? கர்த்தர் உங்களை அந்த இடத்துல அவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். சில நேரம் பாருங்க, உங்க ஆபீஸ்ல யார்கிட்டையும் பேசாத ஒரு சுடுமூஞ்சி இருக்கும். இருக்கா? இருக்கும். அந்த சுடுமூஞ்சி பாருங்க எல்லாருக்கிட்டையும் சுடுமூஞ்சி மாதிரி இருக்கும். ஆனா உங்ககிட்ட பார்த்தோம், உங்களை பார்த்தா மாத்திரம் சிரிக்கும். ஏன் தெரியுமா? நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. எதை சொல்ல? சுவிசேஷத்தை சொல்ல. கையை உயர்த்தி சொல்லுங்க, எதற்காக என்ன அழைச்சிருக்கிறாரு? சுவிசேஷத்தை அறிவிக்க என்ன அழைக்கப்பட்டிருக்கிறேன்னா ஃபேவர் உண்டாகுங்க, தயவு எனக்கு உண்டாகும். நான் சில இடத்துக்கு போவோம் பாருங்க, சில இடத்துல வந்து யார்கிட்டையும் பேசாம இருப்பாங்க. நான் போனா அவங்க என்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிப்பாங்க. என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இயேசுவை அவங்களுக்கு நல்ல விதத்தில் கண்டிப்பா நிச்சயமா சொல்லிடுவாருன்னு எனக்குள்ள ஆணித்தரமான விசுவாசம். நான் சொல்றேன், அந்த தயவை இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் மேலையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க எல்லாரும் மேலையும் அந்த தயவை. யார்கிட்டையும் நம்ம ஆளுங்க என்ன சொல்றது தெரியுமா? அவங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, என்கிட்ட மட்டும் தான் பேசுவாங்க. எதுக்கு உங்ககிட்ட பேச வச்சிருக்கிறாரு? உங்க மேல ஒரு கட்டளையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சுவிசேஷத்தை சொல்ல சீஷர் ஆக்கக்கூடிய அந்த அழைப்பை கர்த்தர் என் மேல வச்சிருக்காரு. சொல்லுங்க, அந்த அழைப்பை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? என் மேல வச்சிருக்கிறாரு. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல கவனிச்சு பாருங்க. 5ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அழைத்தவர், இந்த அழைப்பு சும்மா இல்லை. நீ நினைச்சு கூடாது இது ஊழியக்காரருடைய அழைப்பு. இல்ல இல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் வைத்திருக்கிற அழைப்பையும் அவர் அனுப்புகிறதையும் இன்னைக்கு கர்த்தர் நம்ம காட்டுகிறார். ரட்சிக்கப்பட்டிருக்க நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கையை வைத்து சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்க நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்க. நல்ல தைரியமா சொல்லுங்க, நான் யாரு? அழைக்கப்பட்டிருக்கிறவன். சொல்லுங்க வாயத்திறந்து, நான் யாரு? இங்க சொல்றாரு பாருங்க, மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தன்னை ஏற்படுத்துவது இல்லை. நல்லா கவனிங்க, யாரும் தன்னையே ஏற்படுத்திக்க முடியாது. அதனாலதான் இயேசுநாதர் ஒரு ஜெபம் பண்றார். 17-18 கவனிச்ச என்ன ஜெபம் பண்றார்? ஆண்டவரே, இதுக்கு நானே என்ன ஏற்படுத்திக்கல, நீர் என்னை இந்த உலகத்துல அனுப்பினது போல எனக்கு ஒண்ணு தெரியும் ஆண்டவரே, என் மூலமா யாரெல்லாம் நீ ரட்சிக்கிறீரோ அவர்களையும் என்ன உலகத்துக்குள்ள அனுப்பினது போல அவர்களையும் உலகத்துக்குள்ள அனுப்புவதற்கான அழைப்பை நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நல்லா கவனித்து பாருங்க. இது வந்து நம்மளா சுயமா நம்மளை அழைச்சிருக்காரு, என்ன நானே போய் செய்யறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு காரியம் அல்ல. அது இப்படி செய்ய முடியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பு, அதனுடைய விசேஷம், இதெல்லாம் நம்ம உணர்வோம்னா, நான் சொல்றேன், இப்ப காட்டுறேன் பாருங்க, உங்களை அழைத்து உங்களை அனுப்புவதற்கான விசேஷமான சில ஆற்றலை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார் என்பதை காட்ட போறேன். உங்களை சும்மா ஒன்னும் அழைக்கல, சும்மா ஒன்னும் அனுப்பல. அழைத்தவர் உங்களை அனுப்புறாருன்னா உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நம்ம எபேசியர் 2:10 வாசித்தோம் பார்த்தீங்களா, அவைகளை முன்பதாக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். சொல்லுங்க, அவைகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரா? முன்பாக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதான் சொல்றாரு, ஏற்படுத்தி உங்களை அனுப்புகிற காரியங்கள் வந்து இது சும்மா தானே நடக்கிற ஒன்று அல்ல.
இந்த சபைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இந்த ஜெப நாட்களில் இயேசுநாதர் நம்மளை எப்படி நேசிக்கிறாரு, நம்மளை கொண்டு என்ன செய்ய விரும்புறாரு, நம்ம அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. ஏன்னா நம்மளை இயேசுநாதர் அழைத்திருக்கிறார், அழைத்தவர் அனுப்ப வல்லவராயிருக்கிறார். கையை சொல்லுங்க, என்ன அழைத்திருக்கிறார், அழைத்தவர் அவருடைய சுவிசேஷத்தை சொல்ல அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். கையை சொல்லுங்க. அடுத்து சொல்றார் பாருங்க, இப்படி அந்த அழைப்பை தேவன் நமக்கு கொடுத்து அந்த அழைப்புக்கு ஏதுவான அனுப்புதலையும் தேவன் நம்ம மூலமா செய்யும் போது அந்த அழைத்து அனுப்புதலை செய்யறதுக்கு என்ன செய்யறாரு, சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷராக்கக்கூடிய காரியங்களை செய்யும் போது அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 5ஆம் வசனம், அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராய் இருக்கிறதுக்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை, நீர் என்னை என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவர் அவரை உயர்த்தினார். நல்லா கவனிங்க, அவரை உயர்த்த முடியாது. ஆனா இங்க சொல்றாரு, என்னை அனுப்பினவர் என்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை அழைத்து அனுப்புகிறவர் என்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நல்லா வாயை திறந்து. இதெல்லாம் எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க, எவ்வளவு அற்புதமா சொல்றாரு. உன்னை நான் அழைத்து உன்னை அனுப்புறேன், உன்னை அழைத்து அனுப்புகிற கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நிச்சயமா அவர் என்ன செய்கிறார், நம்மளை அவர் நிச்சயமா உயர்த்துவார். அதான் வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் என்ன செய்யப்படுவான், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு. பவுல் சொல்றாரு, என்னை கர்த்தர் அழைத்து என்னை அனுப்புகிறதுக்கு தேவ கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறதுனாலே பவுல் சொல்றாரு, மற்ற எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டிருக்கிறேன், அதிகமா நான் செயல்பட்டிருக்கிறேன், அதிகமா நான் ஊழியம் செய்கிறேன், அதிகமா பாட அனுபவித்திருக்கிறேன், ஆகினிலும் அதை நான் மேன்மை பாராட்டல. அவர் சொல்றார், என்னை அழைத்து அனுப்பினவர் தந்த கிருபையையே மேன்மை பாராட்டுகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எதையும் நம்மளை கொண்டு கத்த ஏதாவது ஒன்று செய்யறா அதை வச்சு பெருசா நம்ம நினைக்க கூடாது, நம்மளை மேன்மை பாராட்டிக்க கூடாது. ஏன்னா என்னை அழைத்து அனுப்பினவர் என்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை அழைத்து அனுப்புகிறவர் என்னை உயர்த்த. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஜெபம் உங்களுக்கு இந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமா எனக்கு செய்வார் நம்புறவங்க நல்ல வலது கரத்தை உயர்த்தி, என்னை அழைத்தவர் நீர் ஆண்டவரே, என்னை அனுப்புகிறவரும் நீர் ஆண்டவரே, ஆகவே என்னை உயர்த்துகிறவரும் நீரே. சொல்லுங்க வாயத்திறந்து, என்னை அழைத்தவரும் நீரு, என்னை அனுப்புகிறவரும் நீரு, என்னை உயர்த்துகிறவரும் நீரு. இந்த 3 வார்த்தையை சொல்லுங்க எல்லாரும் வாயத்திறந்து. என்னை அழைத்தவரும் நீரு, என்னை அனுப்புகிறவரும் நீரு, என்னை உயர்த்துகிறவரும். இந்த 3 வார்த்தையை மறந்துடக்கூடாது. யார் உன்னை அழைச்சா? என்ன இயேசு அழைச்சிருக்கிறார். யார் உன்னை அனுப்பினால்? இயேசு. உன்னை யார் உயர்த்துவான்னு நினைக்கிற? இயேசு கண்டிப்பா உயர்த்துவார். சொல்லணும், எந்த அதிகாரத்தில் நீங்க வந்தீங்க? இயேசு கொடுத்த அதிகாரத்தில் வந்திருக்கிறேன். எந்த அதிகாரத்தில் இதை பேசுகிறாய்? இயேசு எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி, இயேசு எங்களுக்கு கொடுத்த கட்டளையின் அந்த அதிகாரத்தை நாங்க பேசுறோம். கிறிஸ்தவ மக்கள் இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியத்தில் வைராக்கியமா இருக்கிறது இல்லை. ஆனா இயேசுநாதர் எதற்காகலாம் நமக்காக வேண்டுதல் செய்திருக்கிறார் என்பதை கேட்ட பிறகு இந்த விஷயத்தை குறித்து நம்ம ஜெபிக்காமலோ இதை உபயோகப்படுத்தாமலோ வாழ்க்கையில் இருப்போம். நான் சொல்கிறேன், நிறைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்து போகிறவர்களாக இருப்போம். 5 காரியங்களை வேகமாக, குறிப்பாக சில காரியங்களை எதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும். நல்லா கவனிங்க, இந்த ஜெபத்தில் நிறைய விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லித்தராரு. சொல்லி கொடுக்கறத வச்சு ஒவ்வொரு நாளும் இதை வச்சு ஜெபம் பண்ணி செயல்படணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் கேட்டதெல்லாம் திருப்பியும் நான் ஜெபத்தில், என்னுடைய ஜெபத்தில் ஜெபம் பண்ணி அதை என் வாழ்க்கையில் செயல்படுத்துவேன். சொல்லுங்க வாயத்திறந்து, ஆண்டவரே இந்த ஜெப நாட்களை எனக்கு நீர் எப்படி ஜெபிக்கணும், என் ஜெபம் கேட்கப்படக்கூடிய ஜெபமாக இருப்பதுக்கு என்னெல்லாம் நீர் ஜெபித்தீர் என்ன குறித்து என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்குறோம். ஆண்டவரே, கேட்கறத நாங்கள் ஜெபித்து செயல்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க, அதை செயல்படுத்துகிறவர்கள். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். சொல்லுங்க உயர்த்தி. யார் உங்களை அழைத்திருக்கிறா? இந்த இடத்துக்கு உங்களை யார் அழைச்சது? இந்த இடத்துல இருந்து உங்களை திருப்பியும் சுவிசேஷம் சொல்றதுக்கு யார் அனுப்ப போறது? உங்களை உயர்த்த போகிறது யாரு? இதெல்லாம் தெரிஞ்சா வாய் சும்மா இருக்காது. நான் சொல்ல புரியுதா? இந்த வாய் என்ன பண்ணும்? பேச வேண்டிய இடத்துல கரெக்டா பேசும். இது தெரிலனா லோடா 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 தான். வீட்டில் சண்டை வருது எதுக்கு? இது தெரில. நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்,
நான் அனுப்பப்பட்டிருக்கவனா இருக்கிறேன், என்னை உயர்த்த ஒரு தேவன் இருக்கிறார். இந்த வாய் அவரை பேசுகிற வாயா இருக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த சரீரத்தில் இருக்கிற முக்கியமான ஒன்று வாய். எத்தனை பேர் தெரியும் உங்கள் வாய் தான் முக்கியம்? இன்லெட்டு தான், இதுக்குள்ளே தான் எல்லாம் போகுது. காத்தும் போது, ஈயம் போது, கொசுவும் போது, சாப்பாடும் போது, எல்லாமே இதுக்குள்ள தான் போது பாருங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாயிலிருந்து இயேசுவின் சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன். கை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் சுவிசேஷத்தை. இந்த ஜெப நாட்கள் நான் யோசித்தேன், ஆண்டவர் என்ன இந்த சுவிசேஷத்தை பற்றி ஒன்றுமே வரலையே அப்படின்னு யோசித்த போது ஆண்டவர் அற்புதமாக காட்டினார். அனுப்புகிறேன் பாரு, எதுக்கு அனுப்புகிறேன்னு பாரு கொஞ்சம் அப்படின்னாரு. நல்லா கவனிங்க. ஒரு கிறிஸ்தவனா, ஒரு ஊழியக்காரனா, நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கும்போது சுவிசேஷத்தை சொல்றதுக்கான ஒரு அனுபவம் உங்ககிட்ட இல்லைன்னா நான் சொல்றேன், உங்க ரட்சிப்பே கொஸ்டின் மார்க் தான். உங்க ரட்சிப்பே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். கர்த்தர் உங்களை எதுக்கு ரட்சித்திருக்கிறாருன்னு முதல்ல உங்களை நீங்க கேட்கணும். பாவத்திலிருந்து உங்களை மன்னித்து உங்களை விடுவித்த ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, பாவத்தில் இருக்கிற மக்களை என்ன விடுவித்தது போல அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை என் வாயால போய் பலருக்கு சொல்லணும். அவங்ககிட்ட போய் கஷ்டப்படுறவங்க, வியாதியில் இருக்கிறவங்க, துன்பத்தில் இருக்கிறவங்க, சாபத்தில் இருக்கிறவங்க, பல கட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும், பயப்படாதீங்க, இயேசு உங்களை விடுவிப்பார். எப்படிங்க சொல்றீங்க? என்ன விடுவித்திருக்கிறாருங்க, உங்களையும் அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எத்தனை பேரை கர்த்தர் விடுவித்திருக்கிறாரு? அவர் விடுவித்திருக்கிறார்னா நம்ம அந்த தைரியத்தில் போய் சொல்லலாம். ஏன்னா என்னை அழைத்திருக்கிறார், என்னை அனுப்புகிறார், என்னை அவர் உயர்த்துகிறார். சொல்லுங்க, கவனத்திலிருந்து, என்னை அழைத்திருக்கிறார், என்னை அனுப்புகிறார், என்னை உயர்த்துகிறார். 5 காரியங்கள் பாருங்க. முதலாவது, அழைத்து அனுப்பி உயர்த்த விரும்புகிற தேவன் உங்களை அனுப்பும் போது உங்க கையில கிளியரான மேண்டேட்டை கொடுத்து அனுப்புறார். உங்க கையில தெளிவான ஆணையை கொடுத்து அனுப்புறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, தெளிவான ஆணைய கொடுத்து அனுப்புறாரு. ஏனை இல்ல, ஆணை, மேண்டேட்டை கொடுத்து அனுப்புறாரு. தெளிவான மேண்டேட்டை. சும்மா போய் குத்து மதிப்பா சொல்றது இல்ல. இப்படியே ஆகலாங்க, அப்படியே ஆகலாங்க, ஒரு வேலை நடந்தா நடக்குங்க, ஒரு வேலை சுகமானா சுகமாவீங்க, இல்லைன்னா சுகமாகாம போயிடுவீங்க. இல்ல, கர்த்தர் சொல்றாரு, எந்த வியாதியும் சுகமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கையை வாழ்த்தி சொல்லுங்க, எந்த வியாதியையும், எந்த பிசாசின் கட்டில் இருந்தும் விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கிளியர் மேண்டேட். உங்களை அழைத்தது அவர், உங்களை அனுப்புறது அவர், உங்களை உயர்த்துறது அவர்னா உங்களுக்கு கிளியரான மேண்டேட்டை கொடுப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, தெளிவான ஆணைய கர்த்தர் என்கிட்ட கொடுப்பார். சொல்லுங்க, கையை உயர்த்தி, தெளிவான ஆணைய கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, இயேசுநாதரை இந்த உலகத்துக்கு அனுப்பும் போது தெளிவான மேண்டேட்டை கொடுத்து அனுப்புறாரு. என்ன தெளிவான மேண்டேட் தெரியுமா? யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 2 வசனத்தை அதில் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் நமக்கு நல்லா தெரியும் பாருங்க. அங்க சொல்லியிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 17ஆம் வசனம் தான் மேண்டேட். என்ன மேண்டேட்னா, என்ன ஆணையை கொடுக்கிறார் பாருங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவர். அதான் மேண்டேட், அதான் ஆணை. இயேசுநாதர் கையில ஒரு மேண்டேட்டை பிதா கொடுத்து அனுப்புறார். என்ன மேண்டேட்னா அங்க சொல்லியிருக்கு, நம்ம வாசம் பாருங்க, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். சொல்லுங்க, நம்மளை எதற்காக அனுப்புறாரு? நம்ம யாருக்கிட்டலாம் போய் சொல்றோமோ அவர்களை இயேசு ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர்களை ரட்சிக்க. இந்த தெளிவான ஆணைய கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியலனா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தையும் அவருடைய அன்பின் அடிப்படையில் நம்ம சொல்ல முடியாது. எதை ஆண்டவருக்காக நீங்க செஞ்சாலும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு, கர்த்தர் உங்களை அனுப்புகிற காரியங்கள், இதை எந்தத்தையும் நீங்க செய்யணும்னா உங்க சுயத்தினால செய்ய முடியாது. நீங்க கர்த்தர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாரு, அந்த ரட்சித்த தேவன் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் என்கிற அந்த அன்பை நீங்க அனுபவிக்கும் போதுதான் நான் சொல்றேன், இத போய் இந்த மேண்டேட்டை, இந்த ஆணைய இன்னொருவருக்கு நீங்க சொல்ல முடியும்.
பவுல் சொல்றாரு, உன்னிடத்துல மலையை பேர்க்கத்தக்க விசுவாசம் இருந்து நல்ல தயன் குதிச்சு ஆவில நிரம்பி நீ பல வியாக்கியானம் சொல்ற வரங்கள், பல வரங்கள் இருந்தோம். ஒரு பெரிய செக் பாயிண்ட் வைக்கிறார். என்ன செக் பாயிண்ட்னா, இது எல்லாம் இருந்து அன்பு இல்லைன்னா இவைகள் எல்லாம் வீணு சொல்றார். நல்ல கவனிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புவதற்கு காரணம் தெரியுமா? உலகத்தில் இருக்கிற நம்மேல் அவர் வைத்த அன்பினால அவர் அனுப்பினார். அது அந்த அன்பு இல்லைன்னா பிதா அனுப்பியிருக்கவே முடியாது. இப்ப நான் என்னை ரட்சித்த இயேசுவின் மேல எனக்கு ஒரு அன்பு உண்டாகுது. அந்த அன்பு இருக்கிறதுனால நான் ரட்சிக்கப்படாதவர்களை பார்க்கும்போது இந்த இயேசுவின் அன்பை அவங்க ருசிக்கணுமே என்று அந்த அன்பின் அடிப்படையில் செய்யறேன். அந்த அன்பின் ஆழம், அகலம், நீளம் என்ன என்பதை அளவு போடவே முடியாது. ஏன்னா அவருடைய அன்பு பூரணமான அன்பு. கையத்தை சொல்லுங்க, நம் இயேசுவினுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? இன்னைக்கு உங்களை எப்படி நேசிக்கிறாரோ இதை காட்டில நாளைக்கு இதை விட அதிகமாக நேசிக்க முடியாது. ஏன்னா அவருடைய அன்பு இன்னைக்கு எவ்வளவு கம்ப்ளீட்டா இருக்கோ அதே கம்ப்ளீட்டான விதத்தில் ஒவ்வொரு நாளும் எனக்கு வேலை செய்யும். கையை சொல்லுங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஒரு மாதிரி நேசிப்பாரு, நாளைக்கு ஒரு மாதிரி நேசிப்பாரு. அது மனுஷன். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேசிப்பாங்க. என்ன நேத்து கொடுத்தாரு இன்னைக்கு கொடுக்கலையே அப்படின்னா கொஞ்சம் அன்பு என்ன பண்ணும், மாறும். வீட்டில் காசு கொடுத்துட்டே இருந்தா புருஷனுக்கு அன்பு அன்பு கூடம் பாருங்க. என்ன அன்பு மரியாதை. காஃபி வேணுமா? என்ன வேணும்? என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க, சொல்லுங்க என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்க. ஒரு மாசம் காசு கொடுத்தாம இருந்து பாருங்க, காப்பி தான் இவருக்கு ஒரு கேடு. சொம்மானா காப்பி குடிக்க வந்துடுறாரு. நம்ம அன்புலாம் என்ன கொடுத்தா அன்பு அன்பு காட்டினா, ஆனா ஆண்டவருடைய அன்பு பூரணமான அன்பு. கையை வைத்து சொல்லுங்க, பூரணம், பழுதற்ற அன்பு. கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் அன்பு பழுதற்ற. இன்னைக்கு உங்களை எப்படி நேசிக்கிறாரோ நான் சொல்றேன், இதை காட்டிலும் அதிகமா நாளைக்கு நேசிக்கிற மாத்தி காட்டுற அன்பு அல்ல. அவர் என்னை இன்னைக்கு நேசிக்கிற மாதிரி தான் என்றென்றைக்கும் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, இன்னைக்கு என்ன நேசிக்கிற மாதிரி தான் என்றென்றைக்கும் அவர் என்ன நேசிக்கிறார். இந்த அன்புக்குள்ள ஆண்டவன் நம்மளை வச்சு சொல்றாரு, இப்போ நான் உனக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறேன்பா, நீ எப்படி செய்ய போற? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறது போல நான் உன் மேல அன்பு வச்சதுனால என் குமாரனே உனக்கு அனுப்புனே. இப்போ எனக்கு நீ காரியங்களை செய்ய, நான் உனக்கு கொடுத்திருக்கிற கட்டளையை நீ நிறைவேற்ற, நான் உன்னை அழைத்து நான் உன்னை அனுப்புகிற இந்த மேண்டேட்டை, இந்த ஆணையை நீ நிறைவேற்ற கடமைக்காக செய்யக்கூடாது, என் மேல் அன்பு காட்டின இயேசுவின் அன்பின் நிமித்தமா நான் செய்யறேன். கையை வயத்தி சொல்லுங்க, எதை செஞ்சாலும் ஆண்டவரே, கையை வயத்தி நல்லா சொல்லணும், எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே எதை செய்தாலும் உம்முடைய அன்பின் அடிப்படையில் நான் செய்யறேன். கையை வயத்தி சொல்லுங்க, எதை செஞ்சாலும் உம்முடைய அன்பின் அடிப்படையில். உங்களுக்கு ஒருத்தங்க தீமை செஞ்சா கூட அவங்கள நேசிக்கணும். எந்த அன்பினால் நேசிக்கிறீங்க? எனக்கு என் மேல் நான் பாவியா இருந்த போது, நான் சத்துருவா இருந்த போது, அவருக்கு நான் விரோதமா இருந்த போது என்ன ஒரு முகம் கோணாம நேசித்த ஒரு அன்புள்ள இயேசு என்னை எப்படி நேசித்தாரோ அது போல நமக்கு எல்லா தீமையும் செய்கிறவர்களையும் கிறிஸ்து நம்ம மேல் அன்பு கூர்ந்தது போல அன்பு கூறுவீங்கன்னா நான் சொல்றேன், நிச்சயமா ஒண்ணு நிறைவேறும். கர்த்தர் உங்க மூலமா நிறைவேற்ற விரும்புகிற கட்டளை நிறைவேறும். அது என்ன கட்டளை? உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், சீஷர்கள் ஆக்குங்கள் என்று சொன்ன வேலையை நிச்சயமா நம்ம உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் செய்ய கர்த்தர் பலன் கொடுப்பார். கையை வைத்து சொல்லுங்க, இதை செய்ய கர்த்தர் நமக்கு. இது மண்ட அறிவுல யோசித்தீங்கன்னா செய்ய முடியாது. இந்த மண்ட அறிவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மண்டை யோசிச்சுனே இருக்கும். சில சொல்லுவாங்க ரொம்ப யோசிக்கிற மண்டைங்க அப்படின்னு. அது மாதிரி யோசிக்கிற மண்டையை வச்சு நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா செய்ய முடியாது. இந்த அன்பை இருதயத்தில் அனுபவித்து நம்முடைய உள்ளத்தில் தேவன் இந்த அன்பை ஊற்றிருக்கிறாரே, இந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதுனால இப்போ ஏனால இயேசுவை பற்றி இன்னொருவருக்கு சொல்ல முடியுது. கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறதுனால இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த இயேசுவை குறித்து இன்னொருவருக்கு சொல்றேன். இந்த அன்புக்குள்ள இந்த ஆணையை எனக்கு கொடுத்திருக்கிறாரு என்கிற அறிவு எனக்கு இல்லைன்னு வைங்களேன். இதை நான் அன்பின் அடிப்படையில் செய்யணும். இந்த ஆணையை நிறைவேற்ற ஆணை கொடுத்துட்டாரு, ஒரு மேண்டேட்டை கொடுத்துட்டாரு,
செஞ்சே ஆகணும் அப்படின்றதுல செஞ்சானா செய்ய முடியாது. அன்பின் அடிப்படையில் செய்யும் போது எல்லா சவாலையும் தாண்டி வர பலன் கொடுப்பார். கையை சொல்லுங்க, எல்லா சவாலையும், எல்லா சோர்வையும், எல்லா எதிர்ப்பையும் சகிக்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். கையை வயத்தி சொல்லுங்க, எல்லாரும் வாயத்திறந்து, ஆண்டவரே உம்முடைய அன்பின் அடிப்படையில் செஞ்சனா எனக்கு எவ்வளோ ஆண்டவரே என்னை பகைச்சாலும், எவ்வளோ என்னை எதிர்த்து பேசினாலும், எவ்வளோ என்னை கேவலப்படுத்தினாலும் நான் இன்னும் உம்மை பத்தி சொல்லுவேன். ஏன்னா நீர் என் மேல் காட்டுகிற அன்பு பூரணமான அன்பு. கையை வயத்தி சொல்லுங்க, இயேசுவே நீ என் மேல காட்டுகிற அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கு. இத ஆண்டவர் செய்ய நமக்குள்ள விரும்புறார் பாருங்க. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் மேல் வைத்திருக்கும் நினைவுகளை அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, நம்மளை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் அறிந்திருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நல்லா கவனிக்கணும், அது தீமைக்கு ஏதுவானதல்ல, நன்மைக்கு ஏதுவானதா இருக்குது. இந்த காரியத்தை தேவன் அறிந்து வச்சிருக்கிறது பெருசு கிடையாதுங்க. தேவன் நம்மேல அவர் போட்டிருக்கிற திட்டங்கள், அவருடைய விருப்பங்கள், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை, அவர் நம் மூலமா கொடுத்திருக்கிற அழைப்பு, நம்மளை அனுப்பி நம்மளை உயர்த்தணும் விரும்புகிற இந்த காரியத்தை நான் அறிந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் என் மேல போட்டிருக்கிற திட்டம் அவருக்கு நல்லா தெரியும். ஆனா அவர் என் மேல போட்டிருக்கிற திட்டம் எனக்கு அறிவிக்கப்படணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, எப்படி அறிவிக்கப்படும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ என் முகத்தை தேடினால் நான் என்னை உனக்கு வெளிப்படுத்துவேன். கையை உயர்த்தி சொல்லுங்க. அதே அதிகாரத்தில் இருக்கு பாருங்க, 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்றாரு, நம்ம அவரை தேடும் போது அவர் நமக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். சொல்றாரு என்ன செய்யணும், எதற்காக உன்னை அழைத்திருக்கிறேன், எதற்காக உன்னை அனுப்புறேன், இந்த அழைப்பையும் அனுப்புகிறதையும் நான் கரெக்டா செய்வேனா, என்னை உயர்த்துற தேவன் அவர் என்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை உயர்த்துகிற கர்த்தர் நிச்சயமா உயர்த்துவார். ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒன்று சொல்றேன் பாருங்க, எந்தெந்த ஊர்ல எந்தெந்த மக்கள் சுவிசேஷத்தை, இயேசுவின் சுவிசேஷத்தை சொன்னார்களோ அந்த மக்களையும், அந்த இனத்தையும், அந்த தலைமுறையும், அந்த சந்ததியும் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற வரலாறுனுடைய உண்மை. நல்லா கவனிங்க, வரலாறுல ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற உண்மைங்க இது நான் சொல்றது. இதுதான் ஆண்டவர் செய்யற ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் என்னை எதற்காக அழைச்சிருக்கிறாரு, எதற்காக அனுப்புறாரோ அதை நான் செஞ்சேனா கர்த்தர் என்ன உயர்த்த வேண்டியது நிலைக்கு உயர்த்திக்கிட்டே இருப்பார். சொல்லுங்க, என்னென்ன உயர்வுக்கெல்லாம் என்னை கொண்டு போகணுமோ கொண்டு போவார். ஏன்னா எனக்கு நான் எந்த உயர்வுக்கு போனாலும் இன்னும் என் கர்த்தர் அழைச்சதையும் கர்த்தர் என்னை அனுப்புறதையும் நான் செஞ்சு கொண்டே இருப்பேன். கையை சொல்லுங்க, இன்னும் கர்த்தர் என்னை எதற்காக அழைச்சிருக்கிறாரோ, எதற்காக அனுப்புறாரோ அதை நான் என்ன பண்றேன், செய்து கொண்டே இருக்கக்கூடியவனா மாறுறேன். இயேசுநாதர் லூக்காஸ் 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, என் பிதாவின் வேலையா நான் இருக்கிறேன். நல்லா இதை குறித்து அசட்டையா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய அழைப்பையும் கர்த்தர் அனுப்புகிறதை குறித்தும் நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது பாருங்க. இதை குறித்து நம்ம கவனமா இருக்கணும். இந்த காரியம் ரொம்ப விசேஷமானது. அங்க சொல்றாரு, நான் என் பிதாவின் வேலையா இருக்கிறேன். சாமுவேல் சிறு பையனா இருந்த போதே அவனை கூப்பிட்டு கர்த்தர் அவன் மூலமா செய்ய வேண்டிய வேலையை அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஏலியின் மூலமா சொல்லப்படுது, அடுத்த முறை உன்னை ஆண்டவர் கூப்பிட்டாருன்னா சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு அப்படின்றார். ஏன்னா உன்னை குறிச்சு ஒரு திட்டத்தை அவர் வச்சிருக்கிறாருப்பா, உன்னை ஒரு பெரிய தீர்க்கதரிசியா மாத்தணும்னு அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. எரேமியாவை குறித்து சொல்றாரு. எரேமியா சொல்ற, ஆண்டவரே நான் சிறு பையன். ஆண்டவரே, ஆண்டவர் சொல்ற, நீ சிறு பையன் சொல்லாத, உன்னை அழைத்தவர்னா, உன்னை பரிசுத்தப்படுத்துறதுனா, உன்னை ஏற்படுத்தினதுனா, உன்னை அனுப்புறதுனா, ஆகவே நான் உன் கூட இருக்கிறேன் எரேமியா. நம்ம ஆண்டவரை போய் சொல்லக்கூடாது, ஆண்டவரே என்னப்பா, ஆண்டவர் சொல்ற இந்த வேலைக்காக என் பிதாவின் வேலையாகவே இருக்கிறேன் அப்படின்றத ஆண்டவர் நமக்கு சொல்லும் போது, இந்த மேண்டேட்டை, இந்த ஆணையை சொல்வதற்காக, உலகத்தை ரட்சிப்பதற்காகவே அவர் அனுப்பப்பட்டாரு. இந்த ரட்சகரை நீங்க இன்னொருவருக்கு சொல்லுவதற்காகவே இன்னைக்கு உங்களை ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் போது இன்னொரு வேலைக்காக காத்திருக்க மாட்டேன், இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக காத்திருக்க மாட்டேன். கிடைக்கிற வாய்ப்பை ஆண்டவரை பற்றி சொல்ல உபயோகப்படுத்தும். கையை சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் கொடுக்குற ஒவ்வொரு வாய்ப்பையும் சொல்லுங்க, வாயத்திறந்து கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஒவ்வொரு வாய்ப்பையும் இயேசுவை பற்றி சொல்ல நான் என்ன செய்கிறேன், அதை பயன்படுத்துகிறேன் பாருங்க. இன்னொரு இடத்துல சொல்றாரு, யோவான் 12ஆம் அதிகாரம் 27ஆம் சொல்றாரு, இதற்காகவே நான் வந்தேன் சொல்றாரு. இந்த வேலைக்காகவே கல்வாரியின் சிலுவையின் பாட அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் அது பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த வேலைக்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன் அப்படின்றத இயேசுநாதர் ரொம்ப அற்புதமா சொல்றாரு பாருங்க.
அதே போல நீங்க கவனிச்சீங்கன்னா மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா அங்க ஆண்டவர் சொல்றாரு, 45 சொல்றாரு, ஊழியம் செய்யவும் வந்திருக்கிறேன், ஊழியம் கொல்லவும் ஊழியம் செய்யவும் நான் வந்திருக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. சொன்ன இயேசுநாதர் யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் கவனிச்சீங்கன்னா அங்க அவர் சொல்றாரு, நான் ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிறதுனால சீஷருடைய கால்களை அவர் கழுவ ஆரம்பிச்சாராம். சீஷர் சொல்றாங்க, ஆண்டவரே நீ எங்க காலத்தோட நாங்க தகுதி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை அனுமதிக்கலனா என்னிடத்தில் உனக்கு எந்த பங்கும் இல்லைன்னு சொல்ற. ஏன் அதை சொன்னார்னா, நான் செய்யறது போல நீயும் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா உன் மேல நான் ஒரு ஆணையை வச்சிருக்கிறேன். ஐ ஹாவ் a mandate for your life. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த மேண்டேட்டை, இந்த ரட்சகருடைய ஸ்பாபத்தை, இந்த ரட்சகருடைய அன்பை இன்னொருவருக்கு நம்ம சொல்லுவது நம்ம மேல கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு ஆசீர்வாதமான மேண்டேட்டுங்க இது. இதை நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் நம்ம இழந்து விடக்கூடாது. ரெண்டாவது, கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற மிக ஆசீர்வாதமான, அழைத்து அனுப்பி உயர்த்துறவர் நமக்கு வைத்திருக்கிற ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, ஐ சென்ட் யூ வித் a மெசேஜ். ஒரு செய்தியோட நம்மளை அனுப்புறாரு. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்றாரு? ஆணையோட அனுப்புறவர் மாத்திரம் இல்ல, ஒரு நல்ல செய்தியோட அனுப்புறாரு. கையை வைத்து சொல்லுங்க, என்ன செய்தி? நல்ல செய்தி. என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், எங்க சொல்லணும், எப்படிப்பட்ட நிலைகளில் அவர்களுக்கு அதை எடுத்து சொல்லணும், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரத்தில் அங்க சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் சொல்ற காரியங்களை நம்ம எவ்விதமான விதத்தில் சொல்லணும், எப்படி சொல்லணும், இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவதற்கான செய்தியை கொடுத்து அனுப்புற. சும்மா ஒன்னும் அனுப்பல, சும்மா அழைக்கல, சும்மா அனுப்பல. உங்க கையில ஒரு ஆணையை கொடுக்கிறாரு, ஒரு செய்தியை கொடுக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, என்னை அழைத்து அனுப்புறவரு ஒரு ஆணையை கொடுக்கிறாரு, ஒரு செய்தியை கொடுக்கிறார். 49ஆம் வசனம் பாருங்க, வாசிப்போமா? நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்று உபதேசிக்க வேண்டியது என்னதென்று என்னை அனுப்பின பிதா எனக்கு. நல்லா கவனிங்க, என்ன செய்தியை சொல்லணும்னு அவர் எனக்கு சொல்லுவாரு. அவரை பத்தி என்ன சொல்லணும் கரெக்டா ஞாபகப்படுத்துவார். உங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை கரெக்டா எந்தெந்த மக்களுக்கு உங்க வாழ்க்கையில் நடந்த ஏராளமான அற்புதத்திலிருந்து எடுத்து எந்த நேரத்தில் எந்த நபருக்கு சொல்லணும், அந்த நபருக்கு அதை சொன்னா அவரை இயேசு தொடுவார்னா கரெக்டா சொல்ல வைப்பாரு. என்னைக்கோ நடந்த ஒரு அற்புதமா இருக்கும், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியமா இருக்கும். நீங்க பார்க்கிற ஒரு நபர் இடத்துல எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு செய்தியை உங்க வாயின் மூலமா கர்த்தர் அவர்களுக்கு சொல்ல வைப்பார். அன்னைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த அந்த அற்புதத்தை இப்போ நீங்க சொல்றவங்களுக்கு கர்த்தர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு. அததான் இயேசுநாதர் சொல்றாரு, நான் ஒன்றும் என் சுயமா நான் பேசாம எல்லாமே எனக்கு என் பிதா எனக்கு சொல்லி கொடுக்கிறத, கட்டளை இடுகிறத நான் பேசுறேன். 50ஆம் வசனம் பாருங்க, அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்றும் அறிவேன், ஆகையால் நான் பேசுகிறவைகள் பிதா எனக்கு சொன்னபடியே. இயேசுநாதர் என்ன பேசினா தெரியுமா? என்ன செய்தது தெரியுமா? இயேசுநாதர் சொல்ற, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம். அது அவர்களுடைய செய்தி, அவர் வாயில பிதா வச்ச செய்தி. மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கின்ற செய்தியை வச்சார். இன்னைக்கு நம்முடைய வாயில இயேசு எவ்வளவு நல்லவர் என்கிற செய்தியை நம்ம வாயில வைப்பாரு. இந்த செய்தியை போய் பலசாட்டணும், பலருக்கு போய் சொல்லணும். ஏன் சொல்றேன்னா, இந்த செய்தியை சொல்வதற்காக என்னை அழைத்து என்னை அனுப்புகிறார். கையை வைத்து சொல்லுங்க, இந்த செய்தியை சொல்றதுக்காகவே கர்த்தர் என்ன பண்றார்? என்ன அழைத்து அனுப்புறார். என்னை அழைத்து அனுப்புற செய்தியை சொல்லிட்டேன்னா என்னை உயர்த்துற வேலையை அவர் செய்வார். கையை வைத்து சொல்லுங்க, என்ன உயர்த்துற வேலையை கர்த்தர் நிச்சயமா செய்வார். மூன்றாவது பாருங்க, ரொம்ப அற்புதமான காரியம். ஆண்டவர் சொல்றார், இந்த வேலையை கர்த்தர் சொன்னதை கரெக்டா சொல்லிடணும். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, கர்த்தர் சொல்றத சொல்லிடணும். அதை அடக்கி வச்சுக்க கூடாது, உள்ள வச்சுக்கிறேன் கொஞ்சம் அப்படின்ட்டு அதெல்லாம் அடக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு நபருக்கு ஒரு செய்தியை சொல்றாருன்னா சொல்லுங்க, வாயத்திறந்து பயப்படாம சொல்லுங்க. எப்படி சொல்லலாம்? நான் சொல்லலாமா? நம்ம அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிற உன்னை நான் அழைத்திருக்கேன். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்க கையை வச்சு? கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார், அழைத்தவர் என்னை அனுப்புகிறார். சொல்லுங்க அந்த ரெண்டு வார்த்தையை, அழைத்திருக்கிறார், அழைத்தவர் என்னை அனுப்புகிறார். அழைத்து அனுப்புகிறத நான் சொன்னேன்னா அவர் என்னை நிச்சயமாய் உயர்த்துகிற தேவன்.
அவர் எதற்கு அழைச்சிருக்கிறாரோ, எதை அழைச்சி எந்த காரியத்தை சொல்லுவதற்காக உங்களை அனுப்புகிறாரோ அந்த மேண்டேட்டை, அந்த ஆணையை, அந்த செய்தியை சொல்வீங்கன்னா அதற்கான எல்லா ஆயத்தத்தையும் கர்த்தர் அற்புதமாய் செய்து வைத்திருப்பார். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் சொல்ற செய்தியை சொன்னா அதற்கான எல்லா ஆயத்தத்தையும் கர்த்தர் அற்புதமா செஞ்சிருப்பார். சீஷர்கிட்ட சொல்றாரு, போய் அங்க கழுதையை கட்டியிருப்பாங்க, போய் கட்டியிருக்கிற கழுதைய யாருமே ஏறாத ஒரு கழுதை அங்க இருக்கு, போய் அதை கட்ட அவிழ்த்து கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இயேசுநாதர் சொல்றாரு, அப்படி உன்னை யாருக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா நீ என்ன சொல்லணும்? இயேசுநாதருக்கு. நம்மனா என்ன சொல்லியிருப்போம்? இயேசுநாதர், ஆண்டவரே நீர் வேற கழுதையை கழட்டி விட்டா என்ன கழுதை நினைச்சு கட்டி விட்டானா, நீர் என்ன போய் கழட்டிட்டு வர சொல்றீங்க? நம்ம அப்படி கேட்போம். ஆண்டவர் செய்தியை கொடுத்தாருன்னு வச்சிங்க, நமக்கு ஒரு செய்தியை கொடுத்து போய் சொல்லுப்பா கழுதையை கழட்டிட்டு வான்ற ஒரு செய்தி. நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே நீர் கழுதையை கழட்ட சொல்லிட்டு கழுதை வந்துடும், நான் வந்து சேர மாட்டேன், பரவாயில்லையா? இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணுவோம்? செய்திக்கு இன்னும் வியாக்கியானம் கொடுக்குற மிக பரிசுத்தவான்களாக இருக்கணும் நம்மளாம். கர்த்தர் சொல்ற செய்தியை போய் சொல்றது தான் என் வேலை. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் சொல்ற செய்தியை போய் சொல்றது தான் என் வேலை. போனான் பாருங்க, கர்த்தர் சொன்னதை போய் சொன்னான். கேட்குறாங்க, இயேசுனா சொல்றாரு, கேட்பான். கேட்டானா என்ன சொல்லு? இயேசுவுக்கு வேணும்னு சொல்லு. இவன் அவ்வளோதாங்க சொன்னான், போய் சொன்னான் இயேசுநாதருக்கு வேணும். ஒன்றுமே பேசல, எடுத்துட்டு போப்பா. தேவன் சொல்ற செய்தியை சொன்னீங்கன்னா என்ன எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்பின் நடுவே உங்களை காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுவார். கையை வாய்த்து சொல்லுங்க, கர்த்தர் சொல்றத சொன்னா சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி நம்மளை உயர வைக்க கர்த்தர் வல்லவராய் அவர் இருக்கிறார். மூன்றாவது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அழைத்து உங்களை அனுப்பி உயர்த்துறவர். உங்களை அனுப்பும் போது எப்படி அனுப்புறாருன்னா, முதலாவது ஒரு மேண்டேட்டை கொடுத்து அனுப்புறாரு, ஒரு ஆணையை கொடுத்து அனுப்புறாரு, ரெண்டாவது செய்தியை கொடுத்து அனுப்புறாரு, மூன்றாவது ஒரு திட்டத்தை கொடுத்து அனுப்புறாரு. கையை வைத்து சொல்லுங்க, எப்படி அனுப்புறாரு? ஒரு திட்டத்தோட பிளான் போடுறார். பிளான் பண்ற அவர் தான் நம்முடைய எஜமான். எப்படின்னா எக்ஸலன்ட் பிளானர், மாஸ்டர் பிளானர். அவர் பேர் என்ன? நிறைய வீட்டில் வச்சிருப்பீங்க, இவர் மாஸ்டர் பிளானர் அப்படின்னு வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த பிளானெல்லாம் தோத்துருவாரு. நம்ம ஆண்டவர் தான் மாஸ்டர் பிளானர். கையை வைத்து சொல்லுங்க, நம்மளை ரட்சித்து நம்மளை அழைத்து அனுப்புகிறவர் தான் என்ன பிளானர்? மாஸ்டர் பிளானர். கையை வச்சு சொல்லுங்க, அவர் என்ன மாதிரி பிளானரு? அவர் பிளான் மிஸ்ஸே ஆகாதுங்க. கையை வைத்து சொல்லுங்க, அவர் பிளானு மிஸ்ஸே ஆகாது, எக்ஸாக்டா இருக்கும். அப்படியே நீங்க அவருடைய ஆணைய சொல்லுவதற்காகவும் அவருடைய செய்தியும் சொல்வதற்காக போனீங்கன்னா அடுத்தது அவர் போடுற திட்டம் உங்க வாழ்க்கையில் அப்படியே டிட்டோவா உங்க வாழ்க்கையில் நடக்கும். பாருங்க, இயேசுநாதர் சொல்றாரு, பிதா அவர் மேல வச்சிருந்த பிளானை சொல்றாரு பாருங்க. லூக்காஸ் விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க. அந்த பிளானை என் பிதா நிறைவேற்றி காட்டியிருக்கிறார், நிறைவேறி இருக்கு அப்படின்றத இயேசுநாதரே அங்கே சபை நடுவே நின்று அவர் சொல்ற வார்த்தை பாருங்க. லூக்காஸ் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அங்கே சொல்லியிருக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், கட்டுண்டவர்களை குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுற்றி பணிவிடக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காது கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். நல்லா கவனிச்சு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. என்ன என் பிதா பிளான் போட்டாரோ அந்த பிளானு உங்க முன்பாக உங்க காது கேட்க, உங்க கண்ணு பார்க்க, அதை நிறைவேற்றக்கூடிய வேலையை கர்த்தர் என் மூலமா செய்யறாருன்றாரு. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்றேன், உங்க எல்லார் மேலையும் ஒரு பிளானை கர்த்தர் போட்டு செய்யறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்ம எல்லார் மேலையும். நல்லா கையை உயர்த்தி இதை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, என் மேல, என் குடும்பத்தின் மேல, என் பிள்ளைகள் மேல கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? அற்புதமான பிளானை போட்டு வச்சிருக்கிறாருங்க. என்ன பண்ணணும்ல? ஆண்டவரே, நீர் என்னை அழைத்திருக்கிறீர், நீர் என்னை அனுப்புகிறீர், நீர் என்னை உயர்த்துவீர், ஏன்னா நீர் எனக்காக பிளானை போடுற தேவனாய் கூட இருக்கிறீர்.
ஆண்டவர் போட்டிருக்கிற பிளான்ல ஸ்டிக் ஆன் ஆகணும். அந்த பிளானோட நம்ம இணைந்து நம்ம காரியங்களை செய்யும் போது அற்புதமான மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். யோவான் 5ஆம் அதிகாரம் பாருங்க. ஆண்டவர் போட்டிருக்கிற பிளான்ல நம்ம செயல்படும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வேலைகளை கர்த்தர் நமக்குள்ள செய்யற. 19ஆம் வசனம் பாருங்க. 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்றார், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். நல்ல கவனிங்க, என்ன சொல்ற பாருங்க. என்ன என் மேல பிளான் போட்டிருந்தாரோ என் பிதா, அதை எக்ஸாக்டா நான் செய்யக்கூடியவனா இருக்கிறேன். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு ஏதுவான விதத்தில் நம்ம செய்யணும். நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லணும். சில நேரம் பாருங்க, நம்ம சிலருக்கு சொல்லியும் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார், அனுப்பியிருக்கிறார் என்கிற இந்த ஆணை நம்ம கிட்ட இருந்து, செய்தி நம்ம கிட்ட இருந்து, திட்டம் நம்ம கிட்ட இருந்து, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம சூழ்நிலை சொல்றோம் பாருங்க, அவங்க இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. நம்மளை அழைச்ச தேவன், நம்மளை ஆண்டவர் அனுப்புகிற வேலையை கச்சிதமா செய்யணும். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிறத நான் கரெக்டா செய்யணும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, எனக்கு தேவன் என்ன நியமித்திருக்கிறாரோ அதை கரெக்டா செய்யணும். ஆண்டவர் இந்த திசையில போனா அந்த திசையில தான் போனோம். யோனாவை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் சொல்ற நினிவேக்கு போன்றார். அவனை சொல்ற, நினிவேலாம் போக முடியாது, நான் போறேன். எங்க போறேன்? தர்ஷீஷுக்கு போறேன். கர்த்தர் சொல்லுவார், இந்த நபருக்கு சூழ்நிலை இல்லை, அவெல்லாம் வேணாண்டவரே, நான் இவனுக்கு சொல்றேன் அப்படின்னு போனீங்கன்னா கர்த்தர் அப்புறம் திருப்பி கொண்டு வர. கடைசியில் வந்து திருப்பியும் இவனுக்கேவா சொல்லணுமா ஆண்டவரே? நினிவேக்கு கர்த்தர் அவனை யோனாவை கொண்டு போனாரா இல்லையா? ஆனால் திருப்பியும் நினிவேக்கு போகிறதுக்கு அவன் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமான பாடாக கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த பாடெல்லாம் படக்கூடாதுன்னா கர்த்தர் சொல்கிற திட்டத்தை கரெக்டாக செய்யணும். கையவேதி சொல்லுங்க, அந்த எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காம இந்த இயேசுவின் அன்பை இன்னொருவருக்கு சொல்லணும்னா கர்த்தர் சொல்கிற திட்டத்தை கரெக்டாக செஞ்சீங்கன்னா கரெக்டான நபரிடத்தில் ஆண்டவர் அவருடைய சுவிசேஷத்தை உங்கள் மூலமாக ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். கையவேதி சொல்லுங்க, என் மூலமாக யாருக்கெல்லாம் சுவிசேஷம் போகணுமோ ஆண்டவரை கரெக்டாக உம்முடைய திட்டத்தின்படி நான் செயல்படணும். எத்தனை பேர் கையவேதி சொல்றீங்க, ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின்படி என் மூலமா நீ யாருக்கெல்லாம் சுவிசேஷம் கொடுக்கணும் விரும்புறீரோ அவர்களுக்கு கரெக்டா நான் கொடுக்கணும் ஆண்டவரே. எலியாவை பாருங்க, எலியா தான் ஞாபகம் வர்றாரு. எலியாவுக்கு பாருங்க, ஆண்டவர் சொன்னார், கேரித்து நாத்தாண்டையில் நெல் இரு அப்படின்னாரு. அங்க போய் இருந்தா ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு என்ன அனுப்புறேன்? காகத்தை அனுப்பி உனக்கு என்ன கொடுக்குறேன்? இறைச்சியும் அப்பத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னாரு. கர்த்தர் சொன்ன இடத்துல இருந்த வரைக்கும் அவனுக்கு ஆகமோ இறைச்சியும் அப்பமோ கிடைச்சிச்சா இல்லையாங்க? கரெக்டா கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் சொல்றாரு, இப்ப காக்கா வராதுப்பா, இப்ப கிளம்பி எங்க போ? சாரிபாத் ஊருக்கு போ அப்படின்றாரு. கரெக்டா போறான், சாரிபாத் ஊருக்கு போறான். அங்க அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்தாரா இல்லையா? கர்த்தர் அவனுக்கும் கொடுத்தாரு, அந்த விதவைக்கும் கொடுத்தாரு. அந்த விதவின் மூலமா ஊருக்கே கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்தாரு. ஆனா இந்த எலியா கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு ஒரு முறை போறான். நல்லா கவனிங்க, பிரயாணப்பட்டு கஷ்டப்பட்டு பல நாட்கள் பிரயாணம் செய்து போறான். போய் நிக்கிறான். ஆண்டவர் அவன்கிட்ட பேசும்போது ஆண்டவர் அவனை பார்த்து என்ன கேட்டிருக்கணும்? மகனே, கால் வலிக்குதாப்பா? கஷ்டமா இருக்கா? கவலைப்படாத, உன்னை என்ன கண்ணின் மணி போல வச்சிருக்கிறேன், உன்னை நான் என் தங்க தட்டில் தூக்கி சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை ஆறுதலா எவ்வளோ வேலை செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய ஊழியம் செஞ்சிருக்கிறான், எவ்வளோ பெரிய காரியத்தில் ஆண்டவருக்காக செஞ்சிருக்கான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார் ஒரு கேள்வி, உனக்கு இங்கே என்ன வேலை? நல்லா கவனிங்க, தேவ திட்டத்தை தேவன் நம்மளை செய்ய சொல்றத செய்யாம வேற எதையா செஞ்சு கொண்டு இருந்தோம்னா நிச்சயமா நம்மளை பார்த்து கர்த்தர் கேட்பா, உனக்கு இங்கே என்ன வேலை? உங்களை பார்த்து இப்படி கேட்கறது இங்கே நினைச்சிக்க கூடாது. நான் சொல்ல புரியுதா? நமக்கு இங்கே தான் வேலை. கையை வைத்து சொல்லுங்க, நமக்கு. நம்ம சில நேரத்தில் ஆண்டவர் சொல்ல இடத்துல போய் நின்றுக்கிட்டு அங்கே உட்காந்து நம்மளே கோட்டை விட்டுனுக்குறோம் பார்த்தீங்களா? அப்படியே பார்த்துக்கிட்டு வருமா வராதா, ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் வராது. ஆண்டவர் அந்த நேரத்தில் கேட்பார், உனக்கு இங்கே என்ன வேலை? ஆண்டவர் சொல்ல, திரும்பி போ. திருப்பி ஆண்டவர் அவனுக்கு திட்டத்தை கொடுக்குறாரு. என்ன திட்டம் கொடுக்குறாரு? உன் மூலமா இன்னும் 2 ராஜாக்கள் அபிஷேகிக்கப்படணும், உன் மூலமா உன்னை போல ஒரு சக்சஸரை நீ உருவாக்கணும், எலிஷாவை உருவாக்கணும், ஆகவே போ அப்படின்ற இவன் சொல்றான். தேவன் சொல்லாத இடத்துல போய் நின்றீங்கன்னா எலியா என்ன தெரியுமா ஜெபம் பண்ணா? ஆண்டவரே போத, ஆண்டவர் நான் செத்து உழைகிறேன், ஆண்டவரே நான்
கர்த்தர் உங்களுக்கு போட்டிருக்க திட்டத்தை மாறி போய் எங்கேயா நின்றீங்கன்னா நான் சொல்றேன், அது உங்களுக்கு தலைவலியாக தான் மாறும், வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும், கசப்பானதாக மாறும். வாயை திறந்த கசப்பில் என்ன சொல்லுவேன்னா, ஆண்டவரே நான் இருக்கிறத காட்டிலும் சாகிறது நல்லது ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போய் நிற்க வச்சிரும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு போட்டிருக்க திட்டத்தின்படி நான் இயங்குவேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க திட்டத்துக்கு எதிராக செயல்பட மாட்டேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, வாயத்திறந்த ஆண்டவரே உங்க திட்டத்துக்கு எதிராக. எல்லா வாலிப பிள்ளைகளும் சொல்லணும், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் சொல்லுங்க, வாயத்திறந்த ஆண்டவரே உங்களுடைய திட்டத்துக்கு எதிராக நான் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன், செயல்பட மாட்டேன் ஆண்டவரே. நாலாவது சொல்றாரு ஆண்டவர் என்ன அனுப்புறாருன்னா, உங்களை அழைத்து உங்களை அனுப்பி உங்களை உயர்த்துறவர் உங்களை அனுப்பும் போது சொல்றாரு, என் பிரசன்னத்தோடு உன்னை அனுப்புறேன். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எப்படி அனுப்புறாரு? எங்க போனாலும் கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம கூட வருது. கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்க போனாலும். அதான் நான் சொல்றது நல்லா குடிங்க, சுவிசேஷத்தை சொல்றவங்க கிட்ட தேவ பிரசனம், அக்கினிமயமான ரதமயமான பிரசனம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்ல போனீங்கன்னா ஆண்டவர் தம்முடைய அக்கினிமயமான ரதத்தை சுத்தி உங்க மேல பிரசனமாக்குவாரு. உங்களை தொடரணும்னு நினைக்கிற பிசாசு பார்ப்பான், முடியாது இவங்களை. ஏன்னா அக்கினிமயமான ரதங்களோடு கர்த்தர் நம்மளை சுத்தி நிற்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை சுத்தி அக்கினிமயமான ரதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன்னா அவருடைய பிரசனம் இருக்கு. யாருக்கு? தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி சீஷர் ஆக்கிறவர்களுடைய வாழ்க்கையின் மேல கர்த்தருடைய பிரசனம் இருக்கும். பாருங்க, அதனால தான் தானியேலை தூக்கி சிங்கக்கபியில போடுறதுக்கு முன்னாடி யார் போயிட்டாங்க? தானியேல் போய் சேரதுக்கு முன்னாடி தேவதூதன் உள்ள போய் என்ன பண்ணிட்டான்? சிங்கத்தின் வாயை கட்டிவிட்டான். பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நாங்க கவனிங்க. நீங்க தேவ பிரசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க ஒரு இடத்துக்கு போய் அங்க போய் ஆண்டவரை பத்தி சொல்லக்கூடிய இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களுக்கான எல்லா பாதுகாப்பையும் எல்லா அனுகூலத்தையும் அங்க ஏற்படுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க போகிறதுக்கு முன்னாடியே உங்க தேவ பிரசனம் அங்க போகுது. தேவனுடைய பிரசனம் உங்களை அப்படியே சூழ்ந்து கொள்ளும். பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை வாசிப்போமே. யோவான் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போமா? 28ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நான் அவர் என்று நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். என்னை அனுப்புகிறவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை, எல்லாரும் சொல்லுங்க, பிதாவுக்கு, எல்லாரும் வாய்த்தான் சொல்லுங்க, என் பிதாவுக்கு பிரியமானதை, பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் சொல்ல. அந்த வார்த்தை எல்லாரும் வாயில வரட்டும். எப்பொழுதும், எப்பனா இல்ல, எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய பிரசனத்துல, உம்முடைய காரியத்தை, உம்முடைய மேண்டேட்டை, உம்முடைய ஆணைய, உம்முடைய செய்தியை, உம்முடைய திட்டத்தை நான் சொல்லும் போது அங்க சொல்றாரு ஆண்டவர், நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் என்ன தனியே இருக்க அவர் விடவே மாட்டார்? நீங்க எங்க போனாலும் தேவ பிரசனம் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. இப்படிப்பட்ட தேவனுடைய பிரசனத்துக்குள்ள வச்சு நம்மளை அனுப்புறாரு ஆண்டவர். ஏன்னா ஆண்டவர் நம்மளை அழைத்ததையும் அவர் அனுப்பினதையும் செய்யும் போது கர்த்தர் அவருடைய பிரசனத்தை நமக்கு முன்பாக அனுப்புகிறார். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. அதில் சொல்லியிருக்கிறவனும் ஆசீர்வாதமான காரியம் ஆண்டவர் சொல்கிறாரு. 5வது நீங்கள் கவனிக்க வேண்டியது, உங்களை அழைத்து உங்களை அனுப்பி உங்களை உயர்த்துவேன் சொல்கிற தேவன் உங்களை அனுப்பும் போது சொல்கிறாரு, நான் வெறும் உனக்கு ஆணையை கொடுத்து அனுப்பலை, செய்தியை மாத்திரம் கொடுத்து அனுப்பலை, திட்டத்தை மாத்திரம் கொடுத்து அனுப்பலை, பிரசனத்தை மாத்திரம் கொடுத்து அனுப்பலை. கர்த்தர் சொல்கிற அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்கள், நமக்கு என்ன கொடுத்து அனுப்புகிறாரு? நம்ம எல்லார்கிட்டையும் அதிகாரம். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்னில் செயல்படும். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்னில் செயல்படும். யாருக்கு? இயேசுவை உலகம் முழுவதும் போய் சுவிசேஷமா அறிவித்து சீஷராக்குகிற எனக்கு இயேசுவின் அதிகாரம் வேலை செய்யும். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு என்ன வேலை செய்யும்? இயேசுவின் அதிகாரம் வேலை செய்யும். இயேசுநாதரை பார்த்து கேட்கிறான், ஒரு பிணியாளி ஆண்டவர் சொஸ்தமாக்கின போது உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று சொல்றாரு. அங்க இருக்கிறவங்க கேட்கிறாங்க, இவர் பாவத்தை மன்னிக்க இவருக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது? நல்லா நீங்கள்
கஷ்டத்தில் இருக்கிறவங்க, வேதனையில் இருக்கிறவங்க, என்ன பலவீனத்தில் இருக்கிறவங்கள போய் பார்த்து சொல்லணும், இயேசு உங்க பாவத்தை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அவங்க கேட்பாங்க, எப்படிங்க மன்னிப்பாரு? என் பாவத்தை இயேசு மன்னிச்சிருக்கிறாரு. என் பாவத்தை மன்னிச்ச அதே இயேசுநாதர் உங்க பாவத்தையும் மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் போய் சொல்லுங்க. அதாங்க அதிகாரம். இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மன்னிக்க கூடிய ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். ஏன் அதை சொல்றேன்னா, என்ன மன்னிச்சிருக்கிறாரு, என்ன சுத்தம் பண்றாரு, எனக்கு எல்லா நன்மையும் செய்யறாரு, என்ன மாத்தி இருக்கிறாரு. நான் போய் சொல்றவங்களுக்கிட்டையும் அதே அதிகாரம் வேலை செய்ய வல்லமை உள்ளதா இருக்கு. அதான் சொன்னார், என்ன வானத்திலும் பூமியிலும் சகல, கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்ம ஆண்டவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே நீங்க புறப்பட்டு போய் என்ன சொல்றாரு? சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷர்களாக்குங்கள் என்று தேவன் கொடுத்த அந்த அதிகாரத்தோட போனீங்கன்னா, நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை அழைத்தவர், உங்களை அனுப்புகிறவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். அப்படி இடத்துல எழுமி நிற்போம். நம்மளை அழைத்தவர், நம்மளை அனுப்புகிறவர் நம்மளை நிச்சயமாய் உயர்த்துவார். இந்த வார்த்தைகளை மறக்கவே கூடாது. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை என்ன அனுப்புகிறார், கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். சொல்லுங்க எல்லாரும், வாயை திறந்து, கையை உயர்த்தி, வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை அனுப்புகிறீர். நீர் எங்களை ஆண்டவரே உயர்த்துகிறீர். ஆண்டவருடைய கரத்தில் ஆண்டவரை உயர்த்தி சொல்லுங்க, வாயை திறந்து, ஆண்டவரே நீர் என்னை அழைத்திருக்கிறீர். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை, நீர் என்னை அழைத்திருக்கிறீர், நீர் என்னை அனுப்புகிறீர், நீர் என்னை உயர்த்துகிறீர். எல்லாரும் எழுமி நின்று சொல்லுங்க, வாயை திறந்து, ஆண்டவரே நீர் என்னை அழைத்திருக்கிறீர். இனிமே சந்தேகப்படக்கூடாது, இனிமே சந்தேகப்பட. நான் போய் சொல்லலாமா? இவருக்கு சொல்லலாமா? நான் ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை அனுப்புறேன், நான் உன்னை உயர்த்துவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவன் நல்லா கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே என்னை அழைத்து, என்னை ஆண்டவரை அனுப்பி என்னை உயர்த்துகிறேன். இயேசுவே உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாய்களும் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். Thank you Jesus, thank you Lord. Hallelujah, hallelujah. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். எல்லாரும் சொல்லணும், இவ்வளவு சத்தியத்தை கேட்ட பிறகு சொல்லுங்க, உயிர் வாழும் ஓடி ஓடி உழைத்திடுவேன். என்னை அழைத்தீரேவும் சேவைக்கு, என்னை அழைத்தீரேவும் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. ஒரே விஷயம் சொல்லுமா, உயிர் வாழும், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓ, நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். என்னை அழைத்தீரேவும் சேவைக்கு, என்னை அழைத்தீரேவும் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. சத்தமா எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, ராஜனே, என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உங்க சித்தாண்டவரே, உங்க சுவிசேஷத்தை சொல்லணும் ஆண்டவரே, அநேகருக்கு உம்மை பத்தி சொல்லணும் ஆண்டவரே. என் எண்ணமெல்லாம் உம் சித்தம் செய்வதே
அழகுதானே. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில இந்த எண்ணம் உடையவர்களா மாறுறீங்களா? உங்க எண்ணம் இயேசுவை பத்தி சொல்லட்டும். வாழ்றது ஒரே வாழ்க்கை, இயேசுவுக்காக நம்ம செய்கிறது மாத்திரம்தான் நம்மோட கூட வரும். வேற எதுவுமே நம்மோட கூட வருவதில்லை. இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் ஒருவருக்கு உம்மை பத்தி சொல்லி அந்த ஒருவரை உம்முடைய சீஷனாய் கண்டிப்பா மாற்றுவதற்கு ஏதுவான அழைப்பை என் மேல வச்சிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த அழைப்பை செய்வதற்கான அனுப்புதலை எனக்கு நீர் ஆண்டவரை உறுதிப்படுத்துறீரே. அதற்காக தான் என்கிட்ட ஆணையை கொடுத்திருக்கிறீர், செய்தியை கொடுத்திருக்கிறீர், திட்டத்தை கொடுத்திருக்கிறீர், உம்முடைய பிரசனத்தை கொடுக்கிறீர், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். இதெல்லாம் வச்சு நான் ஒன்னும் செய்யாம இருக்க கூடாது ஆண்டவரே. உமக்காக நாங்க இந்த நாட்களில் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள ஒரு திரள் கூட்டத்தை கொண்டு வர கர்த்தர் எங்களை பயன்படுத்தும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். இந்த வார்த்தைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இரவும் பகலும் வேலை செய்யட்டும் ஆண்டவரே. இரவும் பகலும் வேலை செய்யட்டும். இது உண்மையாகவே எங்களை உயர்த்தும். இது உண்மையாகவே எங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். இது எங்களுக்கு எல்லா அற்புதத்தையும், இந்த சுவிசேஷத்தை நாங்க சொல்லும் போது இயேசு எங்களுக்கு எல்லா அற்புதத்தையும் செய்யக்கூடிய மெய்யான தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தையின்படி செயல்படட்டும். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார், என்னை கர்த்தர் அனுப்புகிறார், என்னை என் கர்த்தர் உயர்த்துவார்.